வணக்கம். நீலமலை தொலைக்காட்சியின் நகர்வன பகுதி செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். 40 ஆண்டு காலம் போராட்டம். 40 ஆண்டு காலம் போராட்டத்திற்கு இன்று 75% தீர்வு கிடைத்திருக்கிறது என்று நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதி மக்கள் சொல்லும் நிலைக்கு கூடலூர் பேருந்து நிலையம் விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 1985ஆம் ஆண்டு பழைய பேருந்து நிலையத்திலே இருந்து இங்கே மைசூர் சாலையில் அமைந்திருக்கக்கூடிய புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றதை போல மக்கள் தொகைக்கு தகுந்ததை போல பேருந்து நிலையம் கட்டப்பட்டது. அன்று கிட்டத்தட்ட 16 பஸ்ஸுகள் பேருந்துகள் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்த நிலை. மக்களுடைய தொகையும் குறைவாக இருந்தது. அதற்கு ஏற்றதை போல பேருந்து நிலையமும் அதற்கு ஏற்றதை போல பழுதுபார்க்கும் ஒர்க் ஷாப் என்று சொல்லக்கூடிய பகுதியும் அந்த பேருந்து நிலையத்தை ஒட்டியே அமைந்திருந்தது. காலங்கள் கடந்தது, மக்கள் தொகை அதிகளவு மாறியது. அதோடு மட்டுமல்லாமல் இது கேரளா நுழைவு வாயிலாகவும் கர்நாடகாவிலே இருந்து நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் முதல் பாகமாகவும் இருப்பதின் காரணமாக சுற்றுலா பயணிகள் வருகை, நீலகிரி மாவட்டத்தை சுற்றி பார்க்க வருகின்ற மக்கள், இன்னும் மக்கள் தொகை அதிகரிக்க பேருந்துகளும் அதிகளவு இங்கே இந்த கூடலூர் கிளைக்கு வழங்கப்பட்டு குக்கிராமம் முதல் சென்னை, மதுரை, கன்னியாகுமரி, பெங்களூர், மைசூர், கோழிக்கோடு, கேலிக்கட் என்று பல பகுதிகளிலே பேருந்துகள் இங்கே இயக்கப்படுகிறது. இது தமிழ்நாடு அரசு பேருந்து மட்டுமல்லாமல் கேரளாவிலே இருந்து அரசு பேருந்துகளும் இங்கே வருகிறது. கர்நாடகாவினுடைய அரசு பேருந்துகளும் இந்த கூடலூர் பகுதிக்கு வருகிறது. ஆகையினால் பேருந்திலே இடமில்லாத வசதியின் காரணமாக 1985ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு அதற்கு பிறகு 90 காலகட்டத்திலே இதை விரிவுபடுத்த வேண்டும் என்று அன்றைக்கே விரிவுபடுத்துவதற்கான பணிகள் சிறுக நடைபெற்றது. கொஞ்சம் நடைபெறும், பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்படும், அது தடைபடும் என்ற நிலையில் கடந்த 34 ஆண்டு காலமாக இதனுடைய பணிகள் நடக்காமல் இருந்து வந்த நிலையில் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு, தளபதி தமிழக முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற மகத்தான மனிதர் தளபதியினுடைய அரசு இன்றைக்கு இந்த கூடலூர் பேருந்து நிலையத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து இதை விரிவாக்கம் செய்திருக்கிறது. இந்த விரிவாக்கத்தின் காரணமாக 75%, ஏன் 80% கூட என்று சொல்லலாம், பேருந்துகள் வெளியே வருவதற்கு ஒரு வழியும் உள்ளே செல்வதற்கு ஒரு வழியும் சாலையில் நிற்காமல் பேருந்திலே நிற்பதற்கான வசதிகள் எல்லாம் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இதனுடைய பழுதுபார்க்கும் ஒர்க் ஷாப் என்று சொல்லக்கூடியதை அந்த பேருந்திற்கு பின்புறமாக அதற்கான ஒர்க் ஷாப்பை கட்டி அதற்கு செல்வதற்கான பேருந்து வசதிகளும் செய்து கொடுத்திருக்கிறார்கள். இப்படி கர்நாடகா பேருந்து வந்தால் மைசூர் சாலை, உதகை சாலையிலே நின்று ஆட்களை இறக்குவதும் ஆட்களை ஏற்றுவதுமாக இருந்தது. தற்சமயம் இப்போது அது பேருந்து நிலையத்திலே நின்று ஆட்களை இறக்குவதும் ஏற்றிச் செல்வதுமாக இருப்பதை பார்க்கின்ற போது பயணிகளும் கூடலூர் பொதுமக்களும் வியாபாரிகளும்
எல்லோரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இன்றைக்கு தமிழக அரசு துரிதமாக இந்த பணியை செய்திருக்கிறார்கள் என்றும் இது மகிழ்ச்சியை அளிக்கிறது என்றாலும் இன்னும் ஒரு 25% பணிகள் அங்கே இருக்கிறது. அதையும் விரைவாக கட்டி முடிக்கப்பட்டு அந்த பேருந்து முன்புறமாக இருக்கின்ற டைம் கீப்பர் அமர்ந்து இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் மாற்றி வேறு இடத்தில் அமைத்தால் பேருந்துகள் இன்னும் உள்ளே செல்வதற்கும் வெளியே வருவதற்கும் பயணிகள் உள்ளே சென்று பேருந்து ஏறுவதற்கும் ஒரு வசதியாக இருக்கும் என்று தெரிவித்தார்கள். இதிலும் பயணிகள் இன்றைய தினம் நம்மிடம் தெரிவித்தது, இந்த பேருந்து வருகிறது, வந்து அது பழுதாகி இருப்பதின் காரணமாக அதை பழுது நீக்கும் ஒர்க் ஷாப்புக்கு செல்ல வேண்டிய சாலையில் சென்று சாலையில் அதற்கு அங்கேயே நிறுத்தி ஆட்களை இறக்கிறார்கள். பேருந்து நிலையத்திலே கொண்டு போய் நிறுத்தி இப்போது விரிவாக்கம் செய்திருப்பதினால் போவதற்கு ஒரு வழி, வருவதற்கு ஒரு வழி இருக்கிறது அல்லவா? அந்த போகின்ற வழியிலே பேருந்து நிலையத்திலே சென்று மக்களை இறக்கிவிட்டால் எந்த விபத்தும் இல்லாமல் அவர்களுக்கும் சௌகரியமாக ஏற வேண்டிய பேருந்துகளிலே ஏறிக்கொள்வார்கள். டிரைவர் தன்னுடைய சௌகரியத்திற்காகவும் கண்டக்டர் தன்னுடைய சௌகரியம் குறைவாக நேரத்தை குறைப்பதற்காகவும் ஒர்க் ஷாப் என்று சொல்லக்கூடிய பழுது பார்க்கும் இடத்திற்கு செல்லக்கூடிய ரோட்டிலே சாலையிலே நிறுத்தி பயணிகளை இறக்குவதனால் அங்கேயும் விபத்துகள் ஏற்படுகிறது. நாம் எங்கே இறங்கி இருக்கிறோம், பேருந்து எங்கே நிற்கிறது, வயதானவர்களெல்லாம் தேடக்கூடிய நிலை இருக்கிறது. ஆகவே ஓட்டுநர்களும் நடத்துனரும் இதையும் கொஞ்சம் கவனம் எடுத்து பேருந்து நிலையத்திற்குள்ளேதான் பயணிகளை இறக்க வேண்டும் என்பது பயணிகளுடைய ஒரு கோரிக்கையாக இருக்கிறது என்று நமது செய்தியாளரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். எப்படி இருந்த போதும் 40 ஆண்டு காலம் போராட்டம் இன்றைக்கு ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறது என்றும் இது முக்கூடலாக அமைந்திருக்கின்ற இந்த கூடலூர் சுற்றுலா பயணிகளுக்கும் பேருந்திலே வருகின்றவர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அமைப்பாகவும் இருந்தது. இந்த பேருந்து நிலையத்திலே எப்போதுமே போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கும். தற்சமயம் ஓரளவுக்கு போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் பேருந்துகள் பேருந்து நிலையத்திலே நிற்பதின் காரணமாக சௌகரியமாக இருக்கிறது, பரவாயில்லை என்று மக்களும் பயணிகளும் வியாபாரிகளும் தெரிவித்ததோடு இதற்கு தமிழக அரசிற்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். துரிதமாக பணியை எடுத்த தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்களுக்கும் இதற்காக ஆலோசனை வழங்கிய சுற்றுலாத்துறை அமைச்சர் க ராமச்சந்திரன் அவர்களுக்கும் இதுபோன்ற ஒரு சிறந்த சேவைகளை செய்வதற்கு ஆலோசனை வழங்கிய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நீலகிரி மாவட்ட செயலாளராக இருக்கின்ற மலை அரசியின் மைந்தன் பண்பின் இலக்கணம் முபாரக் போன்றவர்களுக்கு இந்த பகுதியிலே இருக்கின்ற மக்கள் தங்களுடைய நன்றியினை தெரிவித்ததாக நமது நகர்வள பகுதிக்கு திரு நெடுஞ்செழியன் போன்றவர்கள் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் பிரசாத் அவர்களும் நமது ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா அவர்களும் இதனை தெரிவித்திருக்கிறார்கள். இதுபோன்ற செய்தியை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியில் பார்ப்பதற்கு உங்கள் பகுதியில் சில இடங்களில் நீலமலை தொலைக்காட்சி உங்கள் இல்லங்களில் கிடைக்கவில்லையா? அப்படி கிடைக்காமல் இருந்தால் உங்கள் உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் கேளுங்கள். சிறந்ததோர் தொலைக்காட்சியாக இன்றைக்கு உள்ளூர் செய்திகளையும் உன்னதமான நிகழ்ச்சிகளும் தந்து கொண்டிருக்கின்ற நீலமலை தொலைக்காட்சி எங்களுக்கு வேண்டும் என்று அன்போடு கேளுங்கள். அதே நேரத்தில் நீங்கள் பணம் கொடுத்துத்தான் உங்கள் இல்லத்திலே கேபிள் டிவி மூலமாக படம் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த உரிமையிலே நீங்கள் கேட்கின்ற உரிமை உங்களுக்கு உண்டு. உங்கள் இல்லத்திற்கு கேபிள் டிவி இணைப்பில்
நீலமலை தொலைக்காட்சி கொடுப்பதற்கு உள்ளூர் கேபிள் டிவி ஆபரேட்டருக்கும் பொறுப்புண்டு கடமையுண்டு என்று தெரிவித்து, இதைப்போல உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலே கிடைக்கவில்லையா? யூடியூபில் நீங்கள் இதுவரை அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் NMTV யூடியூப் பகுதியிலே சென்று சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறுங்கள். இனி என்ன, எப்போது வேண்டுமையானாலும் நீலமலை தொலைக்காட்சி இதுபோன்ற செய்திகளும் நிகழ்ச்சிகளும் பார்க்கலாம் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் உங்களிடத்திலே வணக்கம் கூறி விடைபெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்